தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. டேய், என்ன யாருமே சாப்பிட மாட்டேங்கிறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சீக்கிரம் சாப்பிடுங்க. வீராம்மா, வேம் பாப்பாக்கு இப்படி யாரு பண்ணதுன்னு தெரியாம நாங்க சாப்பிட மாட்டோம். டேய் சிட்டு, எனக்கும் யாருன்னு தெரியாதுடா. தெரிஞ்சா கண்டிப்பா சொல்றேன். தயவு செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளவு நேரம் அன்னைக்கு தான் நான் வேம் பாப்பா கிட்ட பேசிட்டு போனேன். அவர் சோளக்காட்டு பொம்மையாட்டம் நின்னுகிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் வீட்டுக்கு வாங்கலாம் சொல்லி கூப்பிட்டாரு. 2 நாள் வந்து வந்து பார்த்தேன், ஆளை காணோம். 3வது நாள் சொல்றியே அவர் காலையே வெட்டிட்டாருன்னு. ஆமா வீராம்மா, நான் சும்மா விட போறதில்ல. அது யாருன்னு மட்டும் சொல்லுங்க, நல்ல முட்டி தள்ளிடுறேன். ஏய் பாக்கியலட்சுமி, என்னடி இவ்ளோ அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்க? முட்டி தள்ளிருவியா? பெறவு எங்க வீராப்பாவே காலை வெட்டியிருக்கான். அவனை சும்மா விடலாமா? நாங்க என்ன மனுஷ பயலுக மாதிரி நன்றி கெட்டவங்களா? வேம் பாப்பா எங்களுக்கு 3 வேளை சோத்த போட்டு தண்ணி எல்லாம் காட்டி நல்லா வளர்த்து வச்சிருக்கு. எங்க நன்றி விசுவாசத்தை நாங்க காட்ட வேணாம்? வீராமா, அது யாருன்னு மட்டும் சொல்லுங்க, அவளை கொத்தி கொத்தியே காலி பண்ணிடுறேன். சேவா, கஷ்டமா இருக்கு வீராமா. வேம் பாப்பாக்கு இப்படி ஆனத நினைச்சு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா அத பண்ணவன சும்மாவே விட கூடாது. எங்களையும் உசுரோட விட மாட்டறானுங்க. சரி, நீங்களாவது சந்தோஷமா இருக்கலாம்ல. மனுஷனுங்களுக்குள்ளே அடிச்சுக்கறானுங்க, மிருகத்தையும் அடிச்சு கொன்னு போட்டுறானுங்க. இவனுங்களுக்கு என்னதான் வேணும்? சேவா, உன்னோட வருத்தம் எனக்கு புரியுதுடா. ஆனா என்ன பண்றது? நடந்தது நடந்து போச்சு. நீங்கெல்லாம் அதை நினைச்சு வருத்தப்படுறீங்கன்னு வேம்பாப்பாக்கு தெரிஞ்சா அவரும் ரொம்ப வருத்தப்படுவார்ல. நீங்கெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தா தானே அவருக்கும் சந்தோஷமா இருக்கும். வீராமா, நாங்க வேம் பாப்பாவை பார்க்கணும். அவங்கள பார்த்தாதான் எங்களுக்கு சோறு தண்ணி இறங்கும். இப்ப என்ன, உங்களுக்கு வேம்பாப்பாவை பார்க்கணும் அதானே? சரி இருங்க, நான் இங்கே கூட்டிட்டு வரேன். சரி. சேவா, சிட்டு, உங்க 2 பேருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லு பாக்கியலட்சுமி. என்னது? நம்ம வேம் பாப்பாவை யார் இப்படி பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு எனக்கு உங்க 2 பேரோட உதவி தேவைப்படுது. நீங்க 2 பேரும் யார் அத பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிட்டு மட்டும் வாங்க. நான் அவங்கள முட்டி தள்ளிடுறேன். இத நம்ம பண்ணியே ஆகணும். எப்படியாவது நானும் சிட்டுவும் கண்டுபிடிச்சிட்டு வரோம். அவனை நீ சும்மாவே விடக்கூடாது பாக்கியலட்சுமி. விட மாட்டேன், விடவே மாட்டேன். என் ஃப்ரெண்டு லைலாவும் இருக்கா. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு திசையா பார்த்து முட்டி தள்ளிடுறோம். என்ன நேமோ, வீரா முன்னாடிதான் இருக்காங்கன்னு சொன்னாங்க, காணோம். தெரியலடி, வா போய் பாப்போம். ஏய் தோ 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 வராங்க பாரு. ஐயோ, இந்த பிள்ளைங்களாம் அவங்க அப்பனுக்கு மேல இருக்குதுங்க. அப்பனை அடிச்சுட்டானுங்கன்னு பழி வாங்குறதுக்குனே சுத்திக்கிட்டு இருக்குங்க. அப்பன் வளர்த்த மாதிரி தானே பிள்ளைங்களும் இருக்குங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்ஸஸ் வீரா, உள்ள வரலாங்களா? யா, ஐ நீலாக்கா, நிம்மதியக்கா, வாங்க வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? நாங்க வந்ததெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன மேடம் புலம்பிட்டே வரீங்க? ஐயோ அது ஒண்ணும் இல்லக்கா, இந்த சேவா சிட்டெல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு வந்தேன். ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? எங்க குட்டீஸ காணோம். ஆதி என்ன எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எங்க அண்ணனை காணோம். ஆமா, குட்டீஸ் எங்க? இப்ப எந்த கேள்விக்கு பதில் சொல்றது? ஐயோ ஏக்கா, உங்களை பார்த்தோன்னே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நீங்க என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டிய? சொல்லிட்டு வரதுக்கு நீங்க என்ன போன வச்சுக்கிறிய? ஐயோ, எங்க பாச பேசுறிய? சரி சரி, உள்ள வாங்க. ஆமா, அமைதி குட்டி நச்சு குட்டி எங்க? இங்க வந்தா 2 பேரும் எங்க போவாளுங்க? தொழுவத்துக்கு தான் போயிருக்காளுங்க. அங்க இருந்து தானே வந்தேன், கவனிக்கவே இல்லையே. நீங்க இந்த சைடா வந்தீங்க, அவங்க 2 பேரும் அந்த சைடா அங்கிட்டு போயிருக்காங்க. இப்பதான் ஆத்தா வீட்ல லைலாவை பார்த்துட்டு வந்தாங்க. இங்க வந்தோனே பாக்கியாவை பார்க்கணும், சேவாவை பார்க்கணும், சிட்டா பார்க்கணும்னு சிட்டா பறந்துட்டாளுங்க. அப்புறம் வீரா, உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? ஐயோ, கண்ணிக்கினே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். நல்ல வேலை நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் எனக்கு கஷ்டமே இல்ல. ஆமா, எத்தனை நாளைக்கு லீவ் வந்திருக்கிறிய? நியூ இயர் வரைக்கும் இங்கதான். நியூ இயரா? அதுக்கு இன்னும் 1 வாரம் தானே இருக்குது. 1 வாரம் தானே இருக்கு. அப்படி பார்க்காத வீரா, 1 வாரம் இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் காலேஜுக்குலாம் போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஃபீஸ் கட்டிட்டு வந்துட்டோம்க்கா, இதுக்கப்புறம் தான் போகணும். அதுவே போறதா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். யோசிச்சுட்டு இருக்கியா? என்ன வீரா சொல்ற? ஆமாக்கா, மாமாவை தனியா விட்டுட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்குது. ஏண்டி, இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? நீ காலேஜ்க்கு போயிட்டனா உன் வீட்டுக்காரர் தனியா இருக்க மாட்டாராக்கும்? ஐயோ அக்கா, அவரு சாதாரணமா இருந்தா பரவாயில்ல. இப்பதானே அவருக்கு ஆபரேஷன் முடிஞ்சது, அதான். என்னடி சொல்ற? ஆபரேஷனா? ஐயோ, உங்களுக்கு தான் நடந்த விஷயமே தெரியாதுல, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாக்கா, அவரோட காலை வெட்டி போட்டாங்க. அவரால் இனிமே நடக்க முடியாது, வீல் சேர்ல தான் இருக்காங்க. அதான் அவரை தனியா விட்டுட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன். வீரா, என்னடி சொல்ற? ஆமாக்கா, யாருன்னு தெரியல, அவங்க வயல்ல இருந்தப்ப காலை வெட்டி போட்டாங்க. அண்ணே வீரா, நல்லா இருக்கீங்களா? ஐயோ அண்ணே, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்ப வந்தீங்க? நான் முன்னாடி வந்துட்டேமா.
உள்ள வேம்பு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். நடந்த விஷயம் எனக்கு தெரியாதுமா, சாரி. ஐயோ அண்ணே, என்னத்துக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? பாத்துட்டீங்களா என்ன சொன்னாங்க? அவரு நல்ல கேஷுவலா ஜாலியா தான் பேசிட்டு இருக்காரு. அவரை நினைச்சு நீங்க வருத்தமே பட வேணாம். ஆமாண்ணே, நாங்க யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு தான் அவ அப்படி பேசுறாங்க. புரியுதுமா. நல்லவங்களுக்கு தான் கடவுள் 1000 கஷ்டம் கொடுப்பான். என்ன அவனுக்கே தெரியும் இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி நம்ம மேல வந்து ஜெயிப்போன்னு. ஆமாண்ணா. சரி, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க. எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை வெளியே இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன். மாமா நிலா, நீயும் நிம்மதியா உள்ள போங்க. குட்டீஸ பத்திரமா பாத்துக்கோங்க. மாமா என்ன விஷயமா வெளியே போறீங்க? சொன்னேனேடி, முக்கியமான வேலைன்னு, முடிச்சிட்டு வரேன். நீ உள்ள போ. மாமா நிலா, நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போ. அது என்ன, நான் இத சொல்லலாமா வேணாமான்னு கூட தெரியல. அண்ணே, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்ல, நான் இருந்தாலும் சொல்லிக்கிறேன். நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியுதுண்ணே. வேண்டாண்ணே, விட்டுடுங்க. பகையை வளர்த்துக்கிட்டே போற மாதிரி இருக்குண்ணே. ஆமா மாமா வேண்டாம், இப்பதானே வந்தோம், பாத்துக்கலாம். ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? வீராமா, நியாயப்படி நீ மட்டும் கேஸ் கொடுத்தனா இந்நேரத்துக்கு அவனை ஜெயில போட்டிருக்க வேண்டியது. தப்பு பண்ண அவன் நல்ல நடமாடிட்டு சுத்திட்டு இருப்பான். தப்பே பண்ணாத நம்ம தண்டனை அனுபவிக்கணுமா? இதை என்னால ஒரு மனுஷனாவும் பாத்துட்டு இருக்க முடியாது, ஆஸ் அன் அசிஸ்டன்ட் கமிஷனராவும் பாத்துட்டு இருக்க முடியாது. வேம்பு மாதிரி ஒரு நல்ல மனுஷனை ஏண்டா காலை வெட்டணும்னு அவன் கண்டிப்பா யோசிப்பான். யோசிக்க வைப்பேன். மச்சான், எனக்கு என்னவோ நீ சொல்றதுதான் சரின்னு தோணுது. நல்லவங்க ஏன்டா தண்டனை அனுபவிக்கணும்? அதுவும் எப்படி ஓடி ஆடி நடமாடிக்கிட்டு இருந்த மனுஷனை இப்படி ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டான், அவனை சும்மா விடலாமா? ஏண்டி, நான் அவரை போவேனான்னு தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன், நீ அவரை மச்சான் போ மச்சான்னு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. லூசு, அவன் அசிஸ்டன்ட் கமிஷனர் டி, அவனுக்கு எல்லா பவரும் இருக்கு. அதை வச்சு அவனெல்லாம் பழி வாங்கட்டும். மேடம், அதுக்கு ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் இருக்கணும், சாரும் யூனிஃபார்ம்ல போகணும். மச்சான் நல்ல வேலைடா, இதப்ப உன் பொண்டாட்டி எடுத்து கொடுத்துட்டா. நீ சீக்கிரம் கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு யூனிஃபார்ம்ல கிளம்பு. அடி, உனக்கு கொள்ளாம விட மாட்டேன் பாரு. ஏய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வீரா, நீ பாத்துக்கோமா, நான் போயிட்டு வரேன். அண்ணே, ஆல் தி பெஸ்ட் மச்சான். ஹெவி ஃபைட்டா இருந்தா சொல்லி அனுப்பு, நாங்களும் வந்து பாக்குறோம். ஏன் மேடம் நீங்க எங்க நிக்கிறீங்க? உங்க மச்சான் கூட சேர்ந்து போய் ஃபைட் பண்ண வேண்டியதானே? போயிருப்பேன், இன்னைக்குன்னு பார்த்து பேண்ட் சட்டை போடாம வந்துட்டேன்டி. நான் வேற மேக்ஸி கவுன்ல வந்திருக்கேனா, அவ ஏதோ ரொம்ப ஃபயரா பேசி அது எனக்கு ரொம்ப கடுப்பாயி அப்படியே என் கை கால் நரம்பெல்லாம் அப்படியே பொட்டச்சுக்கிட்டு வெளியே வந்து அவனை அடிச்சு தம்சம் பண்ணணும்னு பறந்து பறந்து ஃபைட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன். அசிங்கமா போயிடக்கூடாதுல, அதான் என் உணர்ச்சி வசத்தை அடக்கிட்டு அடிக்கிறேன். ஐயோ அக்கா, வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? வெளியவே நின்று பேசிட்டு இருக்கிறீங்களே, வாங்க உள்ள. ஆமா, சுடரமா இங்க? சுடரமாவும் ஆத்தாவும் பேசிட்டு இருக்காங்க வீரா. ஆமா, நாங்களும் வேம்பண்ணனை பார்க்கணும், வாங்க உள்ள போலாம். பாக்கியா, சிட்டு, சேவா, ஐ அமைதி, நச்சு. ஹே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கலாம் சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சேவா, ஏய் வாண்டங்களா, வந்துட்டீங்களா? பொன்னி படிக்கிறதுக்காக ஊருக்கு போயிட்டா. என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லன்னு நினைச்சிட்டே இருந்தேன் தெரியுமா? நல்ல வேளை நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்க. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கோழி பிடிச்சு விளையாண்டோம்ல, கூட எடுத்துக்கிட்டு துரத்திக்கிட்டே ஓடி வந்தீங்களே, அது மாதிரி விளையாடலாம். ஐ ஜாலி, நீ ஓடிட்டே இரு, நாங்க துரத்திட்டு பின்னாடியே வரோம். சேவா சேவா, நீ அழகா கத்துவீல, அது மாதிரி கத்தி காமியே ப்ளீஸ். ஏய் நச்சு, சேவா கத்த மாட்டாடி, சேவா கூவுவா. அட ஆமால, மறந்துட்டேன். சேவா எனக்காக கூவி காட்டு ப்ளீஸ். நான் கூவணுமா? நான் கூவணும்னா நீங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடணும், சரியா? ஏய் அம்மு, இங்க பாருடி, சேவா நம்மள டான்ஸ் ஆட சொல்றாடி. சேவா நீ கூவு, நாங்க எல்லாரும் ஆட ரெடியா இருக்கோம். பாக்கியா, சிட்டு எல்லாம் ரெடியா? ரெடி ரெடி. அப்ப கூவறதுக்கு நானும் ரெடி. ஏய் அல்லி, என்னல? உன் மண்டைக்கு மேல ஒரு கொண்டை இருக்கு பாத்தியா? கொண்டையா? இல்ல, கொண்டை இல்ல, ஒரு பூச்செண்டு இருக்கு பாத்தியா? ஆமா, இப்ப என்ன அதுக்கு? அது பேர் என்னன்னு தெரியுமா? தெரியாது, சொல்லு. அத சாதாரணமா சொன்னா நல்லா இருக்காது, நான் ஒரு கவிதையோட சொல்லவா? வேணானா விடவா போறேன், சொல்லி தொலை. இப்ப பாரு ஐயாக்கு காமெடிய, அத கவிதைய.
அரளிப்பூவே முகம் திரும்பி வெட்கப்பட்ட தருணம் ஏன் தெரியுமா? அல்லி, ஏன்னு கேளு. ஏன்? பின்ன பூவை விட மிக அழகான அள்ளி பூவிற்கு அருகில் உட்கார்ந்திருந்தால் எந்த பூவிற்கு தான் வெட்கம் வராது? ஓ, அல்லிப்பூ, என் பேர் அல்லி, அதை வச்சு சொன்னியா? நல்லா இருக்குல்ல? அல்லி, உனக்கு பிடிச்சிருக்கால? எங்க நீ திட்டிருவியோன்னு நினைச்சல. நீ சொன்னது கவிதையா என்ன தெரியல, ஆனா கேக்குறதுக்கு நல்லா இருக்குது. இரு இரு, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்னு இருக்குது. அது என்னது? கண்ணை மூடு. கண்ணை மூடணுமா? போல. கண்ணை மூடல. கண்ணை மூடிட்டேன். என்னன்னு சொல்லு. இருல 2 நிமிஷம். சோ இந்த நண்டு சண்டுக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்? நான் ஒரு சூப்பரான பிளான போட்டுட்டு இங்க வந்தேன். பிளானே பண்ணாதவங்களுக்கு எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. பிளான் பண்ண எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே. அள்ளிப்புல கண்ணை தர. டேய், எல்லாம் மீறி போறீங்கடா டேய். டேய் மாறா, அள்ளியின் முகத்தை பார்த்து வெட்கப்பட்டு திரும்பிக் கொண்ட அல்லிப்பூவை செடியிலிருந்து பறித்து அல்லியிடமே சேர்த்த மாறன்மொழி. அடடே, ஆச்சரியக்குறி. என்னது ஆச்சரியக்குறியா? ஏய், இப்படியே போயிட்டு இருந்துச்சு கேள்விக்குறியாக்கி விட்டுருவேன் உங்களை. மாப்ள, பல்லு இருக்கிறவன் பக்கோடா திங்கிறான், உனக்கு என்னல பிரச்சனை? என்கிட்ட பல்லும் இருக்கு பக்கோடாவும் இருக்கு, திங்க முடியலையடா, அதானடா எனக்கு பிரச்சனை. ஏ அல்லி, உண்மையை சொல்லு, எதுக்கு பொண்ணி தூங்கிட்டு இருக்குது? லே, ஒரு மனுஷன் தூங்க கூடாதாடா? அதுக்கெல்லாம் காரணம் கேட்டுக்கிட்டு இருக்க? நைட்டு முழுக்க தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு கிடந்தா, ஒருவேளை அதனாலயா கூட இருக்கலாம்ல? அதுதானா, இல்ல வேற எதுவும் பிரச்சனையா? வேற எதுவும் பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லல. அவளை பார்த்தப்போ நல்லா தூங்குற மாதிரி தான் இருந்தது. சரி தூங்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பொண்ணு இங்க வந்ததுல இருந்தே சரியில்லாம தான் இருக்கா. அவ முகமும் சரியில்லை, மனசும் சரியில்லை. இருக்காதாடா? நம்ம எல்லாரையும் விட அவளுக்கு தாண்டா பாதிப்பு ரொம்ப இருக்கும். நான்லாம் எங்க அம்மாட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி ஓடி வந்தேன். எனக்கெல்லாம் கஷ்டமே இருக்காது. மாறனும் அப்படித்தான். முத்து மாமா ஐயப்பன் கோயிலுக்கு போயிருச்சு. கண்ணிக்கினி அக்காவும் ஊருக்கு போயிருச்சு. அவங்க அம்மாட்ட இருந்து தனியா சமாளிக்க முடியாதுன்னு அவனும் ஓடி வந்துட்டான். உனக்கு பிரச்சனையே இல்ல, உங்க அப்பா உன்னை நல்லா பாத்துக்குவாரு. ஆனா பொன்னிக்கு அப்படியா? அவங்க ஆத்தா அவளை கைக்குள்ளே வச்சு வளர்த்தாங்க. எங்க போனாலும் 2 பேரும் ஒன்னாதான் போவாங்க, ஒன்னாதான் வருவாங்க. சண்டையே போட்டுக்க மாட்டாங்க. அவளுக்கு கண்டிப்பா அவங்க ஆத்தாவை விட்டுட்டு வந்த பாதிப்பு இருக்கும்ல. அல்லி, எனக்கு ஒன்னும் அவங்க ஆத்தாவை விட்டுட்டு வந்த பாதிப்பு மட்டும் அவளுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அவளுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. வேற ஏதோ பிரச்சனையா? என்னலாம் சொல்ற? ஆமா, எனக்கு அப்படிதான் மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கு. யாரு? உள்ள வாங்க. பொன்னி சார், ஒரு நிமிஷம் சார். ஹே, ஒண்ணும் இல்ல, படுத்துக்கோ. அம்மா, உனக்கு என்னாச்சு? ஏன் படுத்திருக்க? எதுவும் பிரச்சனையா? இல்ல சார், லைட்டா தலை வலிக்குது, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. தலை வலிக்குதா? சரி, மாத்திரை ஏதோ போட்டுக்கிறியா? இல்ல சார், வேண்டாம். சாதாரண தலைவலிதான், சரியாயிடும். நான் பாத்துக்கிறேன் சார். ஏன் ஒரு மாதிரியா பேசுற? என்னை தூக்கி வளர்த்த நீ அனாதையாக்கி போகிறாய். தைரியங்கள் போனதே கூட யாரினே. ஹே, என்னம்மா உடம்பெல்லாம் உனக்கு இப்படி கொதிக்குது? ஆமா சார், ஃபீவரும் இருக்கு. ஏமா ரொம்ப கொதிக்குதுமா, நீ எந்திரி, ஹாஸ்பிட்டல் போலாம். ஆஸ்பத்திரியா? ஆஸ்பத்திரிலாம் வேணாம் சார். ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்கோமா, உனக்கு உடம்பெல்லாம் கொதிக்குது. சரி இரு, என்கிட்ட இப்போ பேராசிட்டமல் மாத்திரை இருக்கு, அதையாவது போட்டுக்கோ. இரு, எடுத்துட்டு வரேன். எதுக்கு இப்படி திடீர்னு எனக்கு ஃபீவர் வந்துச்சு? அம்மா. சுடர்கண்ணு, ஆத்தக்குட்டி, எப்படி வந்துட்டனா? உன்னைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்ணு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கும் தான் ஆத்தாக்குட்டி. ஊருக்கு போனா உங்க நினைப்பாவே தான் இருக்கும். நம்ம 2 பேரும் எப்படி பேசி பேசி அரட்டை அடிப்போம் இல்ல? ஆமா கண்ணு. எங்க நம்ம இன்னொரு தோஸ்து சீனியர் மாவ காணோம்? அது முத்து இருக்கான்ல, அவங்க மாவன், அவன் கோயிலுக்கு போயிருக்கான் சபரிமலைக்கு. மருமவ அதான் நம்ம கண்ணிக்கினியா, அவ மும்பைக்கு போயிருக்கா. அது தெரியாம இந்த அம்மா ஊருக்குள்ளதான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இது அவங்க வீட்டுக்கு போயிருச்சு. அவங்க அக்கா வீடு தங்கச்சி வீடுலாம் பக்கத்தால இருக்குது, பக்கத்தூர்ல, அங்க போயிருச்சு. ஐயோ, அந்த அம்மாவை வச்சு நிறைய ஃபன் பண்ணலாம் நினைச்சிட்டு வந்தனே. சரி பரவாயில்ல. ஆமாத்தா, எங்க நம்ம ஆளு பொன்னிய காணோம்? பொன்னி சென்னைக்கு தான் கண்டு வந்திருக்குது. எது, பொன்னி சென்னைக்கு வந்திருக்காளா? ஒண்ணுமே சொல்லலையே. அங்க போயிட்டு சொல்லிக்கலான் இருந்திருக்கோம், அதுக்குள்ள நீங்க எங்கிட்ட வந்துட்டீங்க. அப்படியா? சரியாத்தா.
சுடர்கண்ணு உனக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு தான் வச்சிருக்கிறேன், வா கண்ணு வந்து சாப்பிடுவா. அப்பா, கருவாட்டு குழம்பா? ஐயோ, போன வாட்டி உங்க கையால சாப்பிட்டது அது இன்னும் என் நாக்க விட்டு போல தெரியுமா, அவ்வளவு ருசி. ஆத்தக்குட்டி, யாரோ வந்திருக்காங்க. அம்மா நான் தான். சொல்லு கண்ணு. இல்ல, வீட்டுக்கு கிளம்புறேன், அத சொல்றதுக்காக தான் வந்தேன். சரி கண்ணு, சரி கண்ணு. நான் வந்து பார்த்தேன், உள்ள ஆதி தம்பிட்டு தான் பேசிட்டு இருந்தியாக்கும். அதான் நானும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். தா இங்க நிக்கிறாள, இவங்க தான் சுடர்விழி. தா ஆதி தம்பி பக்கத்துல ஒரு புள்ள நின்னுட்டு இருந்துச்சுல நிம்மதின்னு, அந்த பிள்ளைக்கு அம்மா. ஓ வணக்கங்க. ஹலோ, ஐ எம் மிஸ்ஸஸ் சுடர்விழி கதிர்வேலன். உங்க பேரு? என்னோட பேரு நீலாம்பரி. ஹோ, நைஸ் நைஸ். அம்மா நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது. போன வாட்டி வந்தப்ப ரொம்ப பிரச்சனை பண்ணாலே, அது இவதானே? நீலாம்பரின்ற பேரு தான். சரி, இவ போனதுக்கு அப்புறம் எதுக்கு இங்க வந்தான்னு ஆத்தா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சரிதா, போயிட்டு வா. ஆத்தா, வா கண்ணு, உள்ள போலாம். இல்லாத்தா, உங்ககிட்ட உனக்கு கேட்கணும். சொல்லு சாமி. இல்ல, இவங்க தானே போன டைம் வந்தப்ப ரொம்ப ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஃபேக்டரி கட்டணும், வயல் எழுதி கொடுங்கன்னு. ஆமா கண்ணு, நான் கூட ஏதோ ரொம்ப கெட்ட பிள்ளையா இருக்கும் அப்படி இப்படின்னு நினைச்சேன். ஆனா நல்ல பிள்ளையா தான் கண்ணு இருக்குது. இவ்வளவு நேரம் நம்ம வீட்டுல உட்கார்ந்து இருந்துட்டு அது கதையா அதோட கதையெல்லாம் சொல்லிட்டு கிடந்துச்சு. பாவம், அவங்க அம்மாக்கு இந்த பிள்ளை பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணணும்னு ஆசையாமா, ஃபேக்டரி எல்லாம் கட்டணும்னு அப்பவே ஆசைப்பட்டு இருக்காங்க. சரிமா, அது என்ன கர்மமோ இருந்துட்டு போகுது. அவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள இருந்து வராங்க? அது ரொம்ப நாளாவே நம்ம வயல கேட்டுட்டு கிடந்துச்சு கண்ணு. எல்லாருமே கொடுத்துட்டாங்க, நம்ம மட்டும் தான் கொடுக்காமே வச்சிருந்தோம். இந்த பொண்ணி புள்ளதான் கொடுக்கவே விடல. அதுக்கு தான் கண்ணு பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து இப்ப கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போகுது. ஐயோ, அத்தா என்ன சொல்றீங்க? நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்களா? நம்மளுக்கு கையெழுத்தெல்லாம் போட வராது கண்ணு, கை நாட்டு தான். இந்த கட்டவரல தான் போட்டேன். ஐயோ, பொண்ணு இல்லாம நாங்க இல்லாம யார்கிட்டயுமே கேட்காம நீங்க எதுக்கு கையெழுத்து போட்டீங்க? பாவம் கண்ணு, என் மனசு கேட்கவே இல்லை அந்த அம்மா பேசுனது கேட்டு. ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது, அதான் ஒரு வயல எழுதி கொடுத்துட்டேன். இன்னும் 2 வயல் கிடக்குது கண்ணு. பாவி, தனியா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆத்தா கிட்ட ஏமாத்தி வயல வாங்கிட்டியா? இரு, உன்னை இப்படியே விடக்கூடாது. ஆதி கிட்ட சொல்லணும், எப்படி நீ இந்த ஃபேக்டரிக்கு செங்கக்கல்ல நட்டு வைக்கிறேன்னு. நானும் பாக்குறேன்டி நீலாம்பரி. இத்தனை நாளா அந்த அள்ளிப்புள்ள காலுக்குள்ளேயே சுத்திட்டு கிடந்துச்சு. அது என்னதான் நம்ம பேச்சு கேட்கலனாலும் கூடவே இருந்தனாலும் ஒன்னும் பெருசா தெரியல. இப்போ 2-3 நாளா ஆளை காணோன்னே ஒரு மாதிரி மனசெல்லாம் கஷ்டமா இருக்குது. எப்பதான் வருமோ? அடடடடடா, நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனரு. வாங்க 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 சார், வந்து உட்காருங்க. என்னடா அரையாண்டு பரீட்சையெல்லாம் முடிஞ்சிருச்சே, லீவு விட்டுருப்பாங்களே. கிறிஸ்துமஸ் லீவு, நியூ இயர் லீவு, 10-15 நாள் லீவ் இருக்குமே. சார் இன்னும் ஊரு பக்கம் ஆளை காணமே, காலையில தான் நினைச்சேன். அதுக்குள்ள வந்துட்டிய. அப்புறம் இந்த தடவை எந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வந்திருக்கிறிய? டேய் 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 டேய். நீ போலீஸா போயிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக தான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லனா நீ இந்த ஊருக்குள்ளே வந்திருக்க முடியாது. டேய், இப்போ நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆதித்யாவா வரல, ஒரு சாதாரண மனுஷனா. நீ என்ன தப்பு பண்ணியோ அந்த தப்புக்கான தண்டனையை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எது நான் பண்ண தப்புக்கு நீ தண்டனை கொடுக்கறியா? டேய், என்னடா சொல்ற? வேம்பு உனக்கு என்னடா பண்ணாரு? எதுக்கு வேம்பு அப்படி பண்ண? வேம்பா? யோ, எனக்கும் வேம்புக்கும் நிறைய பகை இருக்கு. அது எதுக்கு இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்க? நிறைய பகை இருக்குன்னா அவர் காலை வெட்டுவியா? என்னது, வேம்பு காலை வெட்டிட்டாங்களா? யாரா? உன்னை தவிர அந்த ஊர்ல அவருக்கு எதிரின்னு யாருமே கிடையாது. நீ தாண்டா பண்ணிருப்ப. எந்திரா மொத. யோ ஏசி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன என்கிட்ட ரொம்ப ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்க?